Hi friends, இன்னைக்கு வீடியோல வேஸ்ட் பொருட்களை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் ஒன்னு பண்ண போறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்க இது வந்து திராட்சை பழம். அந்த திராட்சை பழத்துல இருக்கிற அந்த காம்பு தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து பூசணிக்காய். அதுல உள்ள விதைகளை எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு வுட் வேணும். green color paint எடுத்துக்கோங்க. brush ஒன்னு, ஒட்றதுக்கு glue gun எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து சில்பக்கட். அப்புறம் கல்லு. உங்களுக்கு கலர் கலர் இருந்தாலும் சரி இல்ல நார்மலா சின்ன சின்ன கல்லுங்க இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூசணி விதைகளை பூரா நம்ம பெயிண்ட் green paint எடுத்து அடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இத ஃபுல்லுமே நம்ம அடிச்சு காய வச்சு வைக்கணும். கலர் கொடுத்துருவோம் இது ஃபுல்லுமே. இந்த மாதிரி எல்லா விதைகளையும் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருவோம். இப்போ பாருங்க நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா காயட்டும். இப்போ இந்த வுட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த காம்பு திராட்சை காம்பை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து சில்பக்கர் இந்த ரெண்டையுமே எடுத்து சரிசமமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிங்கனாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம இங்கே நல்லா ஒட்டி விட்டுருவோம். கொஞ்சமாக கம் தடவிக்குவோம். பாருங்க சில்பக்கர் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ ஸ்டோன் எடுத்துக்குவோம். ஸ்டோன் அப்படியே இதில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ இந்த விதைகள்லாம் காஞ்சிருச்சு, பூசணி விதைகள். இதை நம்ம ஒன்றுனாவும் இந்த திராட்சை காம்பில் ஒட்டிடணும். பூசணி விதையோட இந்த கூர்மையான பகுதியில் தான் நம்ம குளுவை தடவணும். அப்பதான் உங்களுக்கு அந்த இலையோட ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்க நம்ம அந்த விதைகளை ஃபுல்லாமே நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ அழகா ஒரு மரம் ஒன்று வேஸ்ட் பொருளை வச்சு ஒரு மரம் மாதிரி செஞ்சுட்டோம் பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.